நீங்க சாமி கும்பிட்டீங்களா? சாமி கும்பிட்டு தான் ஒரு எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் சாமி கும்பிட்டு தான் போடுறீங்க. எதனால அது மாதிரி? அதுவா, நான் சின்ன வயசுல இருக்கிறப்பலாம் எங்க வீட்டுல எப்பனா ஒரு டைம் தான் புது ட்ரெஸ் எடுப்பாங்க. எடுக்கிறப்ப அது ஒரு கால் ட்ரௌசர் எடுத்தா கூட சரி, ஒரு சட்டை வெறியும் மேல் சட்டை மட்டும் எடுத்து கொடுப்பாங்க. அதை போய் எடுத்து போய் சாமி என்னை வச்சு படிச்சுட்டு நடு வீட்டுல அதுக்கப்புறம் தான் போனான்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. அப்ப நான் கேட்டேன் எங்க அம்மா கிட்ட, ஏமா எப்ப பார்த்தாலும் புது ட்ரெஸ் எடுத்தா படிக்கணும்னு சொல்றேன் அப்படின்னு. அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, இந்த ட்ரெஸ் நம்ம எடுக்கிறோம்ல, இதை வச்சுட்டு படிக்கிறப்ப நம்ம கூட பிறந்த இப்ப எங்க பெரிய அண்ணன் ஒருத்தர் என் கூட பிறந்தாரு, சின்ன வயசுல இறந்துட்டாரு. 1.5 வயசுல அவர் கேன்சர் இது மாதிரி இறந்துட்டாங்க. அப்ப அவங்களெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். அதே மாதிரி நம்ம தாத்தா பாட்டி, அதே மாதிரி எங்க அத்தை இறந்துட்டாங்கல்ல, அவங்களெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்த்துட்டு இது மாதிரி ட்ரெஸ் போடுறப்ப அவங்களுக்கோசம் வேண்டிக்கிட்டும் நம்ம போடணும். நீங்க எல்லாம் இருந்திருந்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துருப்பீங்க. நீங்க எல்லா நேரத்துல நானுமே இந்த நேரத்துல போட்டு பாக்குறேன், இந்த நேரத்துல உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, எங்க தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டு தான் எங்க அப்பாவை வந்து ஒரு 8வது வரைக்கும் படிக்க வச்சாங்க. அவரு ஒரு 8வது வரைக்கும் படிச்சனால தான் எங்களை இந்த அளவுக்கு படிக்க வச்சாங்க. எங்க அப்பா அம்மா 2 பேரும், இவங்க 2 பேரும் படிக்க வச்சதுனால தான் நாங்க இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறோம். இதெல்லாம் இந்த நேரத்துல நம்ம நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஒரு ஜெனரேஷன் நல்லா இருக்குன்னா அதுக்கு முன்னாடி 2-3 ஜெனரேஷன் அவங்க நிறைய இழந்து இருப்பாங்க. அவங்க எழுந்தனால தான் இன்னைக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம போட்டு பாக்குறோம்னு சொன்னாங்க எங்க அம்மா. சோ அதனால நான் எப்ப சிங்கப்பூர் வந்தாலும் சரி, ட்ரெஸ் எடுத்தனா சாமிக்கு முன்னாடி வச்சு படிச்சுட்டு, இங்க பாரு இப்ப கூட படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ட்ரெஸ்ஸே போடுவேன். தீபாவளிக்குன்னு இல்ல, இந்த தீபாவளி வரது நாளைக்கு தான் தீபாவளி, ஆனா இன்னைக்கு புது ட்ரெஸ் போடுறேன்னா எடுத்து படிச்சுக்குவேன். நான் படிச்சுட்டு எங்க அண்ணனை, எங்க அத்தை, எங்க தாத்தா பாட்டி எல்லாரையும் நினைச்சு பார்ப்பேன். நான் எங்க தாத்தா வந்து என்ன மாதிரியே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எங்க பையனை சொல்றாங்க எல்லாரும். ஏன்னா எங்க தாத்தா இவ்வளவு ஹைட்டா இருப்பாரு. எங்க தாத்தா வந்து முனுசாமி அவர் பேரு, எங்க ஆயா பேர் வந்து கண்ணம்மர். இவங்க தான் வந்து எங்களுக்கு அப்பாவுக்கு முன்னாடி. இப்ப எங்க பையனுக்கே எங்க தாத்தா பாட்டி பேர் தெரியாது, எனக்கு எங்க தாத்தா பாட்டியோட அப்பா அம்மா பேர் தெரியாது. சசிகுமார் சொன்ன மாதிரிதான் 2 தலைமுறைக்கு மேலே யாரையும் நம்மளுக்கு தெரியாது. ஆனா இதுக்கே இவளுக்கு வச்சிருக்கும் பொறாம போராட்டம், நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா அப்படின்னுவாங்க. ஊர்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னால நீ ஒன்னும் பண்ண முடியாதுன்னு. அது மாதிரிலாம் யாரையும் சொல்லாதீங்க, இங்க ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு இங்க யாருமே கிடையாது. கடவுள் இருக்காரு, அவர் தான் தீர்மானிப்பாரு நம்மள யார பண்ணலாம் யார பண்ணக்கூடாது. ஒரே நாள் முடிச்சு விட்டுறாரு. ரஜினி சார் சொன்ன மாதிரி ஒரு நாள்ல எங்க மொத்த குடும்பம் கொலாஸ் பண்ணதெல்லாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அது மாதிரி நினைக்காதீங்க. எதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்றோம்னா, நல்லதை நினைங்க, நல்லதே நடக்கும். முன்னாடி இருந்தவங்க, நம்ம கூட இருந்தவங்க இல்லைன்னா இந்த நேரத்துல அவங்களாம் நினைச்சு பாருங்க. தீபாவளி, பொங்கல் இதெல்லாம் நம்ம நல்ல நாள் கொண்டாடுறதே அதுக்கு தான் நம்ம. ஓகேங்களா? ஓகே மக்களே, நீங்களே இதே மாதிரி புது ட்ரெஸ் எடுக்கிறப்ப சாமிக்கு முன்னாடி வச்சு படிச்சுட்டு போடுங்க. இல்ல இதுக்கு முன்னாடி போடலன்னா இல்ல போட்டீங்கன்னா அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் உங்க பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஓகே மக்களே.